our channel Evergreen Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முட்டை குழம்பு. வாங்க ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். குழம்பு பண்றதுக்கு முதல்ல தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு பாதி மூடி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 லவங்கம் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்ததாக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, 1 இன்ச் பட்டை, 3 லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகாயை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மிளகா பொடி ஆட் பண்ண போகிறோம், ஸோ காரத்தை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. 10 போல் சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். வெங்காயம்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் 1 தக்காளியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியெல்லாம் ஓரளவு சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், பாதி டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 சிட்டிகை மஞ்சத்தூள். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தக்காளி வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக லேசாக தண்ணி ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது குழம்பு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை ஆட் பண்ண போகிறேன். இன்னைக்கு நான் நம்ம ரெசிபிக்கு முட்டையை உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே உடச்ச முட்டையை ஆட் பண்ணியிருக்கேன் ரெசிப்பியில். நீங்கள் வந்து முட்டையை வேக வச்சு கடைசியாக குழம்பு ரெடியாகி இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த வேக வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் இப்படி உடச்சி ஆட் பண்ணிங்கன்னா அந்த முட்டையோட டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கிரேவியில் சூப்பராக தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 முட்டையை நம்ம டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிட்டோம். இப்போ 4வது முட்டையை நம்ம உடச்சி ஒரு முறை நல்லா பிளெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு முட்டையை பவுலில் உடச்சி ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க் வச்சு நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நம்ம கிரேவியும் கொஞ்சம் திக்காக வரும். முட்டையோட டேஸ்ட் வந்து சூப்பராக கிரேவியில் தெரியும். முட்டை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் கிரேவி வந்து ரொம்ப வேகமாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அடியிலேருந்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏதாவது அடி பிடிச்சிருந்தா எந்திரிச்சிக்கும். அதுக்கு தான் ஸ்டவ்வை இதுக்கு மேலே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு கிரேவியை நல்லா குக் பண்ணிவிடுங்க. முட்டைலாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஆயிடுச்சு, முட்டைலாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்க எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனையே கம கமன்னு சூப்பராக வருது. அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம உடச்ச முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் பண்ணியிருக்க இந்த அளவில் 3லேருந்து 4 பேர் வரைக்கும் அளவு கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.